ஹலோ, வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குப்பூஸ் அதாவது ஷவர்மா பிரெட் செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சம் சுடு தண்ணீர். சுடு தண்ணீர் ரொம்ப ஹாட்டாக இருக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் இளம் சூடாக இருந்தாலே போதும். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஈஸ்ட்டு சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருக்கிற சுடு தண்ணியில் ஒரு 1/4 கப் இதில் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். சுகர் நல்லா கரையணும். கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ஷவர்மா பிரெட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் மைதா சேர்த்துடலாம். உப்பு, ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு வாட்டி. இப்போ ஈஸ்ட் சேர்த்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஈஸ்ட்டு சேர்த்துட்டோம். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஷவர்மா பிரெட்டுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். மாவு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். எதுக்காக அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி இந்த மாவு வந்து டபுள் சைஸாக வரணும். அதுக்காக நம்ம பொங்கி வரணும் மாவு. அதுக்காக 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் தடவி நம்ம மூடி வச்சிடலாம். மாவு பொங்கி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஷவர்மா பிரெட்டுக்கு தேவையான மாவு ஊற வச்சுருக்கோம். மாவு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் அதுக்கான சிக்கனை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கணும். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, 1/2 லெமன், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைம் ஜூஸ். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். சிக்கனில் உப்பு காரெல்லாம் நல்லா ஏறணும். அதுக்காக இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். உப்பு காரெல்லாம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமாட்டி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃப்ரை பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்குறோம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஷவர்மாக்கு சிக்கன் செய்யும்போது சின்ன சின்ன பீஸாக சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கணும். பெரிய பீஸாக ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா சின்னதாக பிச்சு போட்டுக்கணும். மாவு பிசைஞ்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி இருக்குது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பிசைய வேண்டாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மாவு எடுத்துக்கணும். இதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி மெல்லிசா தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இது. எல்லா மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஷவர்மாக்கான மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ அதை சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், அப்போ தான் நல்லா பொங்கி வரும்.
நம்ம சைட்ஸ்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி வந்தால் தான் ஷவர்மா நல்லா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். ரெடி பண்ணின ஷவர்மா ப்ரெட்டெல்லாம் ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஷவர்மாவில் வைக்கிறதுக்கு தேவையான சிக்கன் ரெடியாக இருக்குது, மயோனைஸ் ரெடியாக இருக்குது, கேபேஜ் ரெடியாக இருக்குது, குக்கும்பர் ரெடியாக இருக்குது. கேபேஜ் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ப்ரெட்டில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கனில் கொஞ்சமாக மயோனைஸ் சேர்த்துக்கலாம். மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம், தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய் கொஞ்சம், முட்டைக்கோஸ் கொஞ்சம், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதில் விருப்பப்பட்டால் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறதா இருந்தால் அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு சதப்பு குதியை மட்டும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மயோனைஸ் தடவிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங் வச்சிடலாம். இதில் தேவைப்பட்டால் நம்ம தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா ஷவர்மாவையும் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஷவர்மா இன்றைக்கி நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.